ஈரான் மீது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தாக்குதல். ஈரானின் பரிந்துரைகளை நிராகரித்த ட்ரம்ப். மீண்டும் போர் சூழல். ஐக்கிய அரபு நாடுகளின் மீது ஈரான் ஏவுகணை ட்ரோன் வீசியதா? யுரேனியம் எடுக்கும் வரை போர் நிறுத்தம் இல்லை. கொளுத்தி போடும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. ஹார்மோஸ் பகுதியில் தொடரும் தடங்கல். இந்தியாவில் எத்தனை நாட்களுக்கு சமையல் எரிவாயு இருப்பு இருக்கிறது? பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு. பார்க்கலாம் இந்த வீடியோவில். நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். ஈரான் மீது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தாக்குதலை துவக்கியிருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருவதால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் ஈரானின் உள்பகுதியில் தாக்குதலை துவக்கியிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது ஈரான் மீது வளைகுடா நாடுகளின் நிலைப்பாடு மாறியிருப்பதை காட்டுகிறது. லாவன் தீவில் இருக்கும் ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு மீதும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் பிப்ரவரி 28 தொடங்கி பல வாரங்கள் நீடித்தது. ஏப்ரல் 8 போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இதன் பின்னர் நேரடி இராணுவ தாக்குதல்கள் பெருமளவில் குறைந்திருந்தது. நிரந்தர தீர்வை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த ராஜதந்திர முயற்சிகள் முக்கியமாக பாதுகாப்பு உத்தரவாதங்கள், அணு ஆயுத தயாரிப்பு நிறுத்தம், பொருளாதார தடைகள் நீக்கம் மற்றும் பிராந்தியத்தின் முக்கிய கடல்வழி தடங்களின் கட்டுப்பாடு ஆகியவற்றை மையமாக கொண்டு நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையாக ஈரானின் யுரேனியம் செறிவூட்டும் திட்டம் இருந்து வருகிறது. அமெரிக்கா தொடர்ந்து பொருளாதார தடைகள் நீக்கம் மற்றும் முடக்கப்பட்டுள்ள பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ஈரான் சொத்துக்களை விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் யுரேனியம் செறிவூட்டும் நடவடிக்கைகளை முழுமையாக ஈரான் நிறுத்துவதற்கு உறுதியளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. ஈரானின் பரிந்துரைகளை ட்ரம்ப் நிராகரித்தார். அடுத்த கட்டத்தில் ஈரானை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து வாஷிங்டனில் அழுத்தம் அதிகரித்து வருகிறது. மே 10 ஈரான் முன்வைத்த பல பக்கங்கள் கொண்ட புதிய பரிந்துரைகளை ட்ரம்ப் நிராகரித்தார். இதனால் போருக்கு முடிவு காணும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முட்டுக்கட்டையாகி வருகிறது. ஹார்மோஸ் பகுதியில் கப்பல் போக்குவரத்துக்கான தடைகள் நீண்டு கொண்டே செல்கிறது. இதனால் கச்சா எண்ணெய் விலையும் தினமும் உயர்ந்து வருகிறது. இந்த செய்தியில் முக்கியமாக ஹார்மோஸ் பகுதியில் ஈரான் நீர்மூழ்கி கப்பலை நிறுத்தியிருக்கிறது. முக்கியமான இந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் மீண்டும் ஈரான் மற்றும் அமெரிக்காவின் இராணுவ உத்திகள் தலை தூக்கி இருக்கிறது. இதனால் எண்ணெய் விலைதான் உச்சத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறது. இது உலக பங்கு சந்தைகளுக்கு மோசமான செய்தியாக இருக்கிறது. ஐக்கிய அரபு நாடுகளில் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடந்துள்ளது. ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்ததாக செய்திகள் கூறுகின்றன. இதையடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் ஈரான் மீது தாக்குதலை துவக்கி இருக்கிறது. அமெரிக்காவின் முக்கிய கோரிக்கைகள் அணு திட்டத்தின் எதிர்காலம் மற்றும் யுரேனியம் கையிருப்புதான். இவற்றின் மீது ஈரானின் உறுதியான ஒப்புதல் இல்லை என்றால் அமெரிக்கா என்ன முடிவெடுக்கும் என்பதுதான் தற்போதைய கேள்வியே. ஈரானின் புதிய திட்டத்தில் ஈரான் துறைமுகங்களின் மீது விதித்துள்ள தடைகளை நீக்க வேண்டும், நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை கைவிட வேண்டும் என்பதாகும். ஆனால் யுரேனியத்தை ஒப்படைத்தால் மட்டுமே அமெரிக்கா ஒப்புக்கொள்ளும். இப்படி இடியாப்ப சிக்கலாகி இருக்கிறது பேச்சுவார்த்தை. போர் பதற்றம் முடிவுக்கு வராத காரணத்தினால் மீண்டும் போர் ஏற்படுமா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் பரிந்துரைகளை அமெரிக்கா ஏற்கும் பட்சத்தில், அமெரிக்காவின் பரிந்துரைகளை ஈரான் ஏற்கும் பட்சத்தில் உடனடியாக எண்ணெய் விலை குறையும் என்பதில் சந்தேகமில்லை. ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டலை தற்காலிகமாக நிறுத்த தயாராக இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா முன்வைத்த 20 ஆண்டுகள் நிறுத்தம் என்ற கோரிக்கையை டெஹ்ரான் கடுமையாக எதிர்க்கிறது. மேலும் தனது அணு நிலையங்களை அகற்றுவது அல்லது முற்றிலும் அழிப்பது என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை ஈரான் நிராகரித்துள்ளது. அதே நேரத்தில் ஈரான் ஒரு சமரச யோசனையை முன்வைத்துள்ளது. அதன்படி அதிக அளவில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் ஒரு பகுதியை தளர்த்தவும் முன்வந்துள்ளது. மீதியை 3ஆம் நாட்டிடம் ஒப்படைக்கவும் தயாராக இருக்கிறது. ஈரான் என்ன கூறுகிறது என்றால், பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் அல்லது அமெரிக்கா ஒப்பந்தத்தில் இருந்தே விலகினால் யுரேனியம் மீண்டும் டெஹ்ரானுக்கு திருப்பி வழங்க வேண்டும் என்ற உத்தரவாதத்தையும் ஈரான் கேட்கிறது. இந்த விவகாரம் ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் போன்ற முந்தைய அணு ஒப்பந்தங்களை மீண்டும் நினைவூட்டுகிறது. அந்த ஒப்பந்தத்தில் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலுக்கு கடுமையான வரம்புகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஈரானில் இருக்கும் அந்த யுரேனியத்தை எடுக்கும் வரை போர் நிறுத்தம் தொடரும் என்கிறார். அமெரிக்க அதிபர் தான் இதை கூறியிருக்கிறார் என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதனால் போர் யாருக்காக என்பது தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஈரானுக்கு அருகில் இஸ்ரேல் இருக்கிறது. 2 நாடுகளும் விரோதி நாடுகள்.
இந்த நிலையில் ஈரானிடம் யுரேனியம் இருப்பது தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று இஸ்ரேல் கருதுகிறது. இந்தியாவில் எத்தனை நாட்களுக்கு சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் இருக்கிறது என்று பார்க்கலாம். இந்திய அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி மேற்காசிய நிலைமையை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவின் 5வது கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் நாட்டின் எரிசக்தி கையிருப்பு நிலை குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கச்சா எண்ணெய் 60 நாட்களுக்கு போதுமான கையிருப்பு உள்ளது. இயற்கை எரிவாயு 60 நாட்களுக்கு போதுமான கையிருப்பு உள்ளது. எல்பிஜி 45 நாட்களுக்கு போதுமான ரோலிங் ஸ்டாக் இருப்பு இருக்கிறது என்று அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்தியாவில் பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இந்த வாரம் டெல்லி வருகிறார். இந்தியா இந்த கூட்டத்தில் ஹார்மோஸ் நீரிணை குறித்து பேசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்து வரும் போர் குறித்து பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்த அறிக்கை வெளியிட வேண்டும் என்று ஈரான் விரும்புகிறது. குறிப்பாக இந்தியா தற்போது பிரிக்ஸ் தலைமை பொறுப்பில் இருப்பதால் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று டெஹ்ரான் வலியுறுத்தி வருகிறது. ஈரான் அதிபர் மசூத் பெசிஸ்கியான் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இருவரும் பிரிக்ஸ் அமைப்பு சுயமான வலுவான முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் உள்ளன. எனவே இதுவரை ஒருங்கிணைந்த கூட்டு அறிக்கை வெளியாகவில்லை. குறிப்பாக ஈரான், அமெரிக்கா மற்றும் சவுதி போன்ற நாடுகள் இந்த மோதலில் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே ஒருங்கிணைந்த கூட்டு அறிக்கை வருவது கடினம். இந்த வீடியோவில் கூடுதல் செய்தியாக பாகிஸ்தானில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து பார்க்கலாம். பாகிஸ்தானின் வடமேற்கில் ஹைபர் பக்துன்வாவில் லக்கிம் மார்வாட் பகுதியில் உள்ள ஒரு பஜாரில் நடந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் ஒரு ரிக்ஷாவை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் போலீஸ் அதிகாரிகளும் அடங்குவர். இந்த தாக்குதலுக்கு தேரிக் தலிபான் பாகிஸ்தான் அமைப்பு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் சமீப காலமாக பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த நிலையில் நடந்திருக்கும் இந்த தாக்குதல் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹைபர் பக்துன்வா மாகாணத்தில் தேரிக் தலிபானின் கை ஓங்கி இருக்கிறது. பாகிஸ்தான் அரசு இவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.